கேமு பைத்தியங்களா, செல்லில் கேம் விளாட்றீங்களா மெண்டல்களா? 2K கிட்டுக்கு அப்புறம் பிறந்த மூதேவிங்கெல்லாம் கேம்லேயே தான் கிடக்குறது. அம்மா கூப்பிட்டாலும் காதில் விழாது, அப்பா கூப்பிட்டாலும் காதில் விழாது, வீட்டில் ஏதாவது சிலிண்டர் எரிஞ்சாலும் தெரியாது, ஏதாவது பாம்பு வந்தாலும் தெரியாது. அந்த அளவு கேம் பைத்தியம் அடிச்சுட்டு கிடக்குறது. ஏன்னா அது மூளையை அப்படியே வளர்த்து படிப்பில் நம்பர் 1 ஆளாக வர வச்சு அப்படியே இந்த இந்தியாவையே வழி நடத்துகிற அளவுக்கு பெரிய ஆள் ஆக்கிடும்ல அந்த கேமு. நம்ம மக்கள் மூளையை மழுங்கடிச்சு நம்ம நாட்டோட வேறு ஆண்கள் முதுகெலும்பை ஒடிச்சு பைத்தியமாக்கதாமல இந்த செல்லு. இந்த செல்லில் நல்லது நிறையா இருக்குது, ஆனால் நம்ம தேட மாட்டோம், ஆராய மாட்டோம். ஏன்னா நல்லதை பார்த்தோம்னா தான் நம்ம அறிவாளி ஆயிரோம்ல. பணம் எப்படி சம்பாதிக்கிறது, படிப்பு எப்படி கற்றுக்கிறது. அந்த காலத்துலலாம் எங்களுக்கு டீச்சரே சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க, இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது. ஆனால் இப்போ உள்ள டீச்சர்ஸ்லாம் நல்ல வாத்தியாரம் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல எஜுகேஷன் இருக்குது, நிறைய லாங்குவேஜஸ் எக்ஸ்ட்ராவாக நிறைய கம்ப்யூட்டர் கிளாஸு ஸ்கூல்லையே என்னென்னமோ சொல்லித்தராங்க அடிஷ்னலாக. படிப்பில் உங்களுக்கு வரலையா, உங்களுக்கு எதில் வருதோ அதில் நீங்கள் ஜெயிக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்கூலில் என்னென்னமோ கொண்டு வந்துட்டாங்க. பிடி கிளாஸ் இருக்குது, என்னென்னவோ இருக்குது. அந்த காலத்தில் அதை விளையாடுறாங்க பாருங்கள், பல்லாங்குழி, புளியங்கொட்டை போட்டு, கப்பிக்கல் போட்டு, கிட்டி புள்ளி அடிக்கிறாங்க பாருங்கள், கிட்டி புள்ளி, கபடி விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருந்தது. அப்படி விளையாடும் போதெல்லாம் அந்த குச்சை ஐஸு வரும், வாங்கி சேமியா ஐஸு, அதெல்லாம் ஒரு என்ஜாய். 90s கிட்ஸோடு முடிஞ்சிருச்சு. நீங்கள்லாம் இன்றைக்கி செல்லில் உட்காந்துக்கிட்டு மூளையை மழுங்கடிச்சிக்கிட்டு உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு சுற்றி இருட்டு செல்லு வெளிச்சம் கண்ணில் போட்டால் என்ன ஆகும்? அந்த எக்ஸ்ரே, இந்த ரே அப்படிங்கிற கருவி அழிஞ்சு போயிடும். அப்படியே கண்ணு ஸ்டெக்காக இன்னொரு மூடாது, மூளையை பாதிச்சிடும். 100 வயசுலாம் இல்லை, 50 வயசு 1008 நோய் சுகர் எல்லாருக்குமே இன்றைக்கி. அப்படி இருக்கும்போது நீங்கள் கேம் விளாண்டு வேறு உங்கள் மூளையை மழுங்கடிக்கிறீங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இளமை இருக்கும் போதே சம்பாதிங்க, படித்து பெரிய அளவாங்க, 4 பேர் உங்களை பார்ப்பாங்க, யார்ட்டையும் கையேந்த வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் விளையாடுற கேமு ஒரு வேளை சோறு போடுமா, ஒரு ட்ரெஸ் எடுத்துருமா, உங்கள் படிப்பு சக்தியை வளர்க்குமா, உங்கள் அம்மா அப்பா மேலே அன்பை கற்றுக் கொடுக்குமா, உங்களுக்கான மரியாதை அடையாளத்தை தருமா? அதே கேமில் நல்லது இருக்குது, இதெல்லாம் தரக்கூடிய நல்லதும் இருக்குது. நம்ம ஆனால் அதை தேட மாட்டோம். சன்னி லியோனி படம் இறங்கியிருக்கா, ஜாக்கெட் இல்லாத சீன் இருக்கா, இப்படி தான் தேடுறோம். இன்றைக்கி 5வது படிக்கிற புள்ள காதலிக்குதுன்னு ஒரு சகோதரி சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் எங்களுக்கெல்லாம். என் ஃப்ரெண்டு நான் 9th படிக்கும்போது லவ் பண்ணுற பையன்கிட்ட போய் செயின் பொட்டுலாம் வாங்குவாள். அவன் யார் அப்படின்னா லவ்வர்னா என்ன அப்படின்பேன். அது லவ் உனக்கு புரியாதுடி, அது எங்களுக்கு தெரியும். எனக்கு உண்மையில் நம்ப மாட்டீங்க, நான் அவ்வளோ உயரம் பெரிய பொண்ணு, 9th படிக்கும்போது நல்லா வெயிட்டாக இருப்பேன். அப்பயுமே எனக்கு இந்த காதல்லாம் என்னென்னு தெரியாத அளவுக்கு தான் நான் இருந்தேன். அந்த காதலில் முத்தம், காமம், சில்மிஷம், தூண்டல்கள் இந்த ஒரு இடமும் தெரியாது. ஏன்னா அப்போ நம்ம படிக்கல, செல்லுலையும் எதையும் பார்க்கல. ஆனால் நீங்கள் இப்போ 5வது படிக்கும் போதே குதிக்கிறதுலே காதல். அதனால் இந்த கேம் விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி கிட்டுப்புழு, கட்டைச்சுத்தி, கொக்கோ, சில்லிக்கோடு, இந்த மாதிரி பல்லாங்குழி ஆட்டம், இந்த மாதிரி நல்ல பிரெயினை வளர்த்துக்கிறது, இயற்கை காற்று வாங்கிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிற மாதிரியான கேம் விளையாடுங்க. செல்லுலேயே விளையாண்டு உங்கள் கண்ணை அழிச்சிடாதீங்க.